ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது 8:30 மணி 8:30 ஆகுது டைமிங்கு. ஸோ வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ₹1 வச்சு சென்னை ஃபுல்லாக 24 மணி நேரம் சர்வே பண்ண போகிறோம். ஸோ முழுக்க உங்க சப்போர்ட் தேவைப்படுது. வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ் அங்க ஒண்ணும் இல்ல, சும்மாதான். வேற எங்க போனேன் தெரியல. பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா அங்க யாரும் பத்துன்னு இருக்காங்க. அவங்க யாரும் பாரு ப்ரோ. சூரகாத்த போல வராடா, சதுக்கு போட்டு அடிக்க வராடா. தூக்கம் வருது கைஸ், அதான் குட்டி தூக்கத்தை போட்டேன். லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. நம்ம ஏன் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ன்ட்டு. ஸோ நம்ம வந்து எதனா ஒரு மார்க்கெட் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் நிறைய அந்த கடைங்கள்லாம் இருக்கும். அந்த கடையில் போயிட்டு வேலை செஞ்சு எதனா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் நம்ம இந்த ரோட்டில் சைட்லாம் பார்த்துருப்போம், வீடு இல்லாமல் அவங்களாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்த அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்கு நடைப்பயணம் விட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியா ஓடி வந்து ஒரு இண்டிகார் பாயா நாங்கள் பிடிச்சி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம். சீசா கைஸ், தமிழ்நாடு கூட யாரும் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா நம்ம ரொம்ப நேரமா ஒரு கிட்டத்தட்ட ½ மேல நாங்கள் லிஃப்ட் கேட்டிருக்கோம். ஒருத்தரும் நிக்கல, கேட்டாரு. அது நடு ரோட்ல டிராபிக்ல நிப்பாட்டி நம்மள ஏத்துனாரு. ஸோ தேங்க்யூ பாய். அவர் எங்க போறான்னு தெரியல, நாங்கள் எதுவுமே கேட்கல. ஒரு கேமராமேன் கேட்கறேன்னு சொல்லாரு. கேட்டு எங்க நம்ம போறோம்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுவேன். பாய். இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். எதனா ஒரு ஷாப் போய் ரேண்டமாக எதனா ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வேலை கிடைக்குமான்னு கேட்க போகிறோம். ஏன் வேலை கிடைக்கணும், ஏன் வேலை தருவோம்னா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக. அது மிச்ச மீதி நம்ம சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் வேலை செய்ய போகிறோம். அதில் வர காசை நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மிச்ச மீதி நம்ம கிட்டே காசு இருந்ததுன்னா அதில் நம்ம வந்து சாப்பிட்லாம் சாப்பாடு. ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் தான். ஸோ அங்கே தான் ஸ்கூலில் போகலாம். ஸோ காய்ஸ் நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகும்போது ஒரு ஷாப்பாக கேட்டிருந்தோம். அந்த ஷாப்பில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ்லாம் வேலை கிடைக்காது தம்பி, எங்கேயுமே அந்த மாதிரி வேலை கிடைக்காது அப்படின்னாங்க. ஸோ நம்ம என்னடா பண்ணுறது, டாஸ்க் வர சொல்லிட்டோமேன்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டு சொல்லலாம் இந்த அண்ணனை மீட் பண்ணோம். அதானே இப்போ வந்து வீடியோ போடுறோம். 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். இப்போ எங்களால் முடிஞ்ச வேலை மற்றவங்க வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றதுக்காக. அதாவது ஏற்றுறது யாரும் எதுனா ஒர்க் இருந்தாலும் 2 ஹவர்ஸ் செய்யணுங்களா? நீங்கள் செய்ய போறீங்களா? ஆமாம், 2 பேர் வேலை செஞ்சு அதை வர காசை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிடுறது. அது வந்து நீங்கள் வீடியோ போடணும். ஆமாம், வீடியோ போடணும். 1 டே ஃபுல்லாக ₹1 இல்லாமல் சர்வே பண்ணுறோம். எங்களால் அன்றைக்கி வேலை செஞ்சுட்டு மற்றவங்க வேலை 2 ஹவருக்குண்ணா. 2 ஹவருக்கு ஆமாண்ணா. லஞ்ச் வாங்கி தரணும், மற்றவங்க வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மிச்சர் காசு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படிதான் கொடுக்கணுமா இல்லை இப்படிதான் பண்ணணுமா? இல்லைண்ணா, அப்படிதான் பண்ணணுமா? வெயிட் பண்ணலாம், வண்டி வரோம். சரிண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே இருக்கேன் நான், நீங்கள் சொல்லுங்கள். சரி ஐஸ், என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு 10 கடைக்கிட்ட ஏறியிருப்போம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு அண்ணன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து அவர் கை காசு அதாவது அவரும் வேலை செய்வார், பட் அவருக்கு கூலி வராதுன்னு சொன்னாங்க. கூலி காசு நம்மளுக்கு தரேன், நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க, அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சொல்லுங்க. அவர் தான் நம்ம அண்ணன். அவர் தான் இப்போ இது பண்ணியிருக்காரு. இப்போ வண்டி வரும், முடியல. அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு.
ஓகே அந்த வண்டி வருமா வந்து என்ன பாக்ஸ் வந்து 5th ஃப்ளோரில் எடுத்துன்னு போகணுமா. அவங்க போக போக அந்த பாக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் தான் எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காரு. வண்டி வந்தோன்னே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் நம்மளுக்கு ஃபைன் பண்ணாரு. நன்மை கிடைக்குமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜூஸ் கிடைச்சிருக்கு. என்னங்க தான் நன்றி சொன்னோம். ரொம்ப ரொம்ப நன்றி. கைஸ் நம்மளோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். இதான் கைஸ், இதான் நம்மளோட பாக்ஸ் வந்திருக்கு. இதான் நம்ம இறக்க போறோம். ஆனா போங்க. ஸோ அப்படியே பாக்ஸ் எடுத்துன்னு மனசுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா. இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன். ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். யாருக்கும் தீங்கன்றி கைஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வலி தாங்கமான்னு தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் நம்மளோட கடைசி பாக்ஸு. இந்த பாக்ஸ் வச்சுட்டு என்னை வந்து பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டு வந்தார். ஸோ நம்ம அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையிலப்பா காலையில் 10 மணி வரணும் நம்ம வேலைக்கு. நைட்டு 10 மணி 12 மணி ஆகிடும் வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கு. ஆமாம், லோடிங் வேலை தான். லோடிங் வேலை செய்யணும். சனிக்கிழமை வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவுப்பா. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவு. திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வரணும். இதில் கஷ்டப்பட்டு தூங்குறீங்க. வேலையை தான் என்ன பண்ணுறதுப்பா. பச்சை சம்பாதிக்க மாட்டாங்க. இங்கே வருமானம் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தினா கரெக்டாக வரலாம். இதான் என் வேலையை தான். போய் தான் படிக்கலாம். இப்படி தான் சீரியஸாகவே அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நான் இங்கே வந்தோடனே எங்கே யாரும் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. ஆனால் இவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. ஆனால் சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். நான் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. போய் தான் வேலை முடிஞ்சது பண்ணலாம். வேறு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். அப்படியே கவர் பண்ணிங்க பசங்க எல்லாரையும். ஓகேப்பா. கைஸ் வேலை முடிச்சுட்டு இங்கே ஒரு இடத்துல நின்று இருக்கோம். ஸோ இது சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் கொடுத்துருக்காரு. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸாக வந்து நாங்கள் 4 எல்லா இடத்துலையுமே கேட்டோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு வேலை தரல. ஒரு வேலை இல்லைன்றது கூட அவங்க வந்து இதுவாக சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை குறைவா அந்த மாதிரி நடத்துனாங்க. அண்ணன் வந்தார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரின்னு சொன்னோம். வாங்க உட்காருங்க வேலை இருக்குன்னு சொன்னார். சம்சா வாங்கி கொடுத்தாரு, ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, இதெல்லாமே வாங்கி கொடுத்தாரு. சரி ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 10 to 15 kg வரையும் வந்தது. கஷ்டமாக இருந்தது. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆனால் அண்ணன் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணாது கைஸ். அது மட்டும் சொல்லுவோம். உண்மையாகவே ரொம்ப நல்லா அண்ணன். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப 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 தேங்க்ஸு. ஸோ அவள் தான் நம்ம வந்து வேற என்னக்காக சின்னதாக ஒரு ஆட். ஸோ காய்ஸ், நம்ம டேரெக்டாக காசு எடுத்து சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம் காய்ஸ். ஸோ சாப்பாடும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம டாஸ்கில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எத்தனை பேர் சாப்பாடு தந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா.